இன்றைக்கி ரோஸ் பிளான்ட்டில் நிறைய தளிர் வர வைக்கிறதுக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரோஜாவில் இலையெல்லாம் கொட்டி போயிருக்கு. எதுக்காகனா முன்ன மழைலாம் வந்தது அதிகமாக, அந்த சமயத்தில் பழுத்து போய் எல்லாமே கொட்டிடுச்சு. அதே போல் கொஞ்சம் நோய் தாக்குதலும் இருக்குது பாருங்கள். பிளாக் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் மேலே புள்ளிண்டா அந்த லீஃபெல்லாம் நம்ம எடுத்து விட்டுடணும். நல்லது தான், நம்ம எவ்வளோ எடுத்தாலும் கட் பண்ணாலும் கிளை பிரான்ச்சஸ்ஸு நல்லது. நம்ம நல்லா போல் எடுத்து விட்டுட்டு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். எல்லாம் போதுன்னு இல்லாமல் இது போலலாம் இருந்தால் நல்லா எடுத்து விட்டுட்டு கட் பண்ணிடணும். சிசர் கொண்டு வரல, அதனால நான் கட் பண்ணல, இல்லைன்னா கட் பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. எப்படின்னா நம்ம பூ பூக்கும்போது கொஞ்சம் கிளைங்கெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கணும். சின்ன செடி தானேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இருந்தாலும் நான் பதியத்துக்கு வைக்கலான்னு இருக்கேன் இந்த செடியில். அதனால நான் கட் பண்ணிவிட்டு பாருங்கள், கணு பகுதி இங்கேயும் கணு பகுதி வருது, இங்கேயும் கணு பகுதி வருது, 2 இடம் வருது. அது போல் நம்ம கட் பண்ணிவிட்டு, நம்ம கட் பண்ணாதான் செடி நல்லா வளரும். இந்த நுனி கூட நீங்கள் கட் பண்ணி விடணும் எப்போவுமே. சரியில்லை பிளாக் இருந்ததுன்னா அது போல் சொல்கிறேன். இது போல் நீங்கள் இலை லீஃபெல்லாம் எடுத்து விட்டுட்டு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். கட் பண்ணிடணும் கிளைய. சப்போஸ் இது போல் புள்ளிங்கெல்லாம் இருந்தால் பிளாக்காக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொடுக்கணும். எப்போவுமே செடிக்கு வெயில் டைம்லலாம், வெயில் இருக்கிற டைம்லலாம் காலையில் தண்ணி வெறும் ப்ளைன் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும். தளிரே வரல, ரொம்ப நாள் ரோஜா செடி அப்படியே இருக்குன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா தளிர் வரும். இல்லைன்னா சப்போஸ் மீன் அமிலம் செய்ய முடியலனாக்கா வாழைப்பழம் தோல் நல்லா ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு நல்லா 3 days ஊற வச்சுட்டு வாழைப்பழம் தோல் நிறைய தண்ணி கலந்துட்டு ஃபில்டர் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். பாருங்கள், பப்பாளி பழம் தோல் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பப்பாளி பழம் வாங்கினா தோலெல்லாம் பீல்ஸ் கீழே போடக்கூடாது. ரோஜா செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இதில் பூச்செடிக்கு பூக்கள் பூக்கிற சத்தெல்லாம் இருக்குது. இது போல் நம்ம இந்த பப்பாளி பழம் தோல் யூஸ் பண்ணும்போது நிறைய தளிர் வரும். அதுக்காக நான் நீங்கள் நிறைய கம்போஸ்ட்டில் போட்டுருங்க. கொஞ்சமாக லிக்விட் ஃபெர்டிலைசருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தோல். அது போல் யூஸ் பண்ணும்போது ரோஜா செடி நல்லா தளிர் வைக்கும். சப்போஸ் மாடியிலலாம் இது போல் லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் ஊற்றும்போது செவுர்லலாம் நிறைய ஊற்றிடும் அப்படின்லாம் இல்லாமல் சின்ன சின்ன பவுல்ஸ் இது போல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். சில டைமில் லஞ்சு நம்ம ஆன்லைனில் புக் பண்ணி வர வைப்போம். அந்த சமயத்தில் இந்த பாக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அதெல்லாம் நம்ம இது போல் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு தான், ஆனால் ரொம்ப நாளெல்லாம் வர தாங்காது. மெல்லிசான பிளாஸ்டிக்கு உடஞ்சிரும் அந்த பவுலெல்லாம், அதுக்கு சொல்கிறேன் நான். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக 3 pieces அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதாவது பீல்ஸ் இது போல் 2 கிளாஸ் தண்ணியில் நான் போட்டு வச்சுருக்கிறேன். பிசைஞ்சு வச்சேன் நைட்டே நான். இது அப்புறமா தண்ணி ஊற்றி கலந்து செடி ஊற்றலான்னு சொல்லிட்டு 3 days எல்லாம் ஃபர்மெண்ட் பண்ணலாம். ஆனால் 1 night மட்டும் நான் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் 1 month வரைக்கும் வச்சுக்கிறது ஃபெர்டிலைசர். நான் அப்புறமா செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது 1 பங்குக்கு நைட்டு மட்டுமே ஊற வச்சோம். அதனால் 1 பங்குக்கு 1 பங்கு தண்ணி இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் சேர்த்தோம். ரோஜா செடிக்கு இது போல் ஊற்றணும். ரோஜா செடிக்கு ரொம்ப திக்காக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாகவே கொடுங்க. இன்றைக்கி கொடுத்துட்டு நாளைக்கே கூட நீங்கள் லைட்டாக கொடுத்துக்கலாம், அப்படி நான் சொல்கிறது. ஏன்னா ரொம்ப டார்க்காக ஊற்றுனா ஃபெர்டிலைசர் அதிகமாகிடும், அதுக்கு சொல்கிறேன் நான். இது போல் லிக்விட் ஃபெர்டிலைசர் பப்பாளி பழத்தில் செஞ்சு கொடுக்கும்போது ரோஜா செடியில் அதிகமாக தளிர் வைக்கும், பூக்கள் கூட அதிகமாக பூக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.